திஸ் இஸ் கிஷோர் அண்ட் வெல்கம் பேக் டு கிஷோர்லெட்டிக்ஸ். ஸோ நீங்கள் வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனால் பில்ட்-இன் ரன்னபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்செப்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் லாங்சன் எக்ஸ்பிரஷன் லாங்குவேஜ்னா என்ன சொல்லி பார்த்துருப்போம், அதுக்குள்ள ரன்னபிள்ஸ்னா என்ன சொல்லி பார்த்துருப்பாங்களே. ஸோ அதே மாதிரி தான் லாங்சன் வந்து ரன்னபிள்ஸில் பில்ட்-இன் ரன்னபிள்ஸ், அதாவது இன்பில்ட்டாக இருக்க ரன்னபிள்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க கைஸ். அந்த பில்ட்-இன் ரன்னபிள்ஸ் எத்தனை இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு 3 இருக்குது கைஸ். இந்த 3 என்னன்னு கேட்டிங்கன்னா ரன்னபிள் பாஸ் த்ரோ, ரன்னபிள் லேம்டா, ரன்னபிள் பேரலல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பில்ட்-இன் ரன்னபிள்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரன்னபிள் பாஸ் த்ரோனா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் என்ன இன்புட் கொடுக்குறீங்களோ அதை அப்படியே பாஸ் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ இன்புட் நீங்கள் கிஷோர்னு கொடுத்தீங்கன்னா அவுட்புட் கிஷோராக தான் இருக்கும். அதுதான் இது எங்கே யூஸ் பண்ணலாம், இந்த ஜெனி அப்ளிகேஷனில் எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறதுலாம் டீட்டெயிலாக நான் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த செகண்ட் திங் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ரன்னபிள் லேம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது கைஸ். ஸோ இந்த ரன்னபிள் லேம்டா அப்படின்ற ஃபங்க்ஷன் எதுக்காகனா, நீங்கள் ஏற்கனவே ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கீங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷனை நான் செயினில் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு இருக்கும்போது இந்த ரன்னபிள் லேம்டா அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம பைத்தானில் படிச்சிருக்கோம்ல, அதே மாதிரி தான் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். ஸோ வீடியோக்குள்ளே ஸோ இந்த தேர்ட் திங் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ரன்னபிள் பேரலல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபங்க்ஷன் கைஸ். ஸோ இந்த ரன்னபிள் பேரலல்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இது நீங்கள் எக்ஸிக்யூஷன் வந்து ஒரு எக்ஸிக்யூஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இன்னொரு எக்ஸிக்யூஷன் நடக்குது. ஸோ இது ரொம்ப டைம் ஆகுது. எனக்கு வந்து 2 எக்ஸிக்யூஷன் அட் டைமில் நடக்கணும், மல்டி த்ரெட்டிங் கான்செப்ட் இன் ஓஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்செப்ட் படிச்சிருந்தீங்கன்னா இந்த ரன்னபிள் பேரலல் ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ இதை பற்றி நம்ம இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ். ஏன்னா இது நீங்கள் பண்ணுற எல்லா பெரிய பெரிய அப்ளிகேஷன் இந்த ரன்னபிள் பேரலல் கான்செப்ட் கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக ரன்னபிள் பேரலல்ன்றது டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே பார்ப்போம். ஸோ இது நம்ம தியரட்டிக்கலாக மட்டும் பார்க்க போகிறது இல்லை, ஸோ ப்ராக்டிக்கலாகவும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு இட். ஸோ எஸ் கைஸ், என் வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா பில்ட்-இன் ரன்னபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் பற்றி தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம போன வீடியோவில் ரன்னபிள்ஸ்னா என்ன, நம்ம எல்சிஎல்குள்ளே நுழைஞ்சோம். ஓகேங்களா? அந்த எல்சிஎல்குள்ளே ரன்னபிள்ஸ்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் பார்த்தோம். அந்த டாப்பிக்ல இருக்க பில்ட்-இன் ரன்னபிள்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த போன வீடியோ பார்க்கலன்னா மறக்காம போய் போன வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. அப்படி பார்த்துட்டு வந்தாதான் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ இந்த பில்ட்-இன் ரன்னபிள்ஸ்லாம் உங்களுக்கு ஞாபகம் குயிக்கா கோத்ரூ பண்ணணும்னா, ரன்னபிள்ஸ்ன்றது ஒண்ணுமே இல்லை, செயின்ஸ். அதாவது நம்ம செயின்ஸ் எழுதுவோம்ல, C1 C2 C3 அப்படின்னு சொல்றோம்ல. ஸோ இந்த எக்ஸிக்யூஷன் ஆர்டர்னு சொல்றோம்ல, இதெல்லாம் ஒரு எக்ஸிக்யூஷன் ஆர்டர். ஸோ இந்த பைப் சிம்பிள் மூலியமா நம்ம செயின்ஸை எல்சிஎல் மூலியமா இம்ப்ளிமெண்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலா அந்த வீடியோல பார்த்துருக்கோம். பொறுமையா டீட்டெயிலா ப்ராக்டிகலாவும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்துருப்போம். சோ இந்த வீடியோல நம்ம என்ன படி பார்க்க போறோம்னா, பில்ட்-இன் ரன்னபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எல்சிஎல்குள்ள ஒரு 3 பில்ட்-இன் ரன்னபிள்ஸ் இருக்கு கைஸ். இந்த பில்ட்-இன் ரன்னபிள்ஸ் நீங்க ஒரு ஜெனி அப்ளிகேஷன் பில்ட் பண்ண போறீங்க, ஒரு இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ண போறீங்கன்னா இந்த 3 பில்ட்-இன் ரன்னபிள்ஸ் நீங்க எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணுவீங்க. சோ அதுக்காக தான் டெடிகேட்டா இந்த பில்ட்-இன் ரன்னபிள்ஸ்க்காக இந்த வீடியோ. ஓகேங்களா? சோ இந்த 3 பில்ட்-இன் ரன்னபிள்ஸ் என்னென்னு கேட்டீங்கன்னா, ரன்னபிள் பாஸ் த்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்ட்-இன் ரன்னபிள் இருக்கு, ரன்னபிள் லேம்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, ரன்னபிள் பேரலல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பில்ட்-இன் ரன்னபிள்ஸ். இதுக்குள்ள ஐட்டம் கெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் டைப். சோ இந்த ரன்னபிள் பேரலல் ஒரு ஸ்பெஷல் டைப் தான். சோ இதை பத்தி நம்ம டீட்டெயிலா வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். சோ மறக்காம கடைசி வரையும் பாருங்க, கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பிராக்டிகல் மட்டும் இருக்கும், ஒரு லைன் கூட விடாம எல்லா லைனும் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகே? சோ ஃபைன். சோ இந்த பில்ட்-இன் ரன்னபிள்ஸ் போற முன்னாடி ரன்னபிள்ஸ் என்ன சொல்லி பாத்துறோம். ரன்னபிள்ஸ்ன்றது ஒரு எக்ஸிக்யூஷன் ஆர்டர், அது லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு ரன் ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்துறோம். ஒவ்வொரு ரன்னபிள்ஸ், அதாவது C1 அவுட்புட் வந்து C2க்கு போகும். அப்பதான் C2 அது இன்புட்டா எடுத்து அதை ப்ராசஸ் பண்ணி அது ஒரு அவுட்புட் கொடுக்கும். அந்த அவுட்புட் C3க்கு இன்புட்டா போகும். அதுதான் நமக்கு C3யோட அவுட்புட் நமக்கு ஃபைனல் அவுட்புட்டா கிடைக்கும். அதாவது நீங்க செயினா எல்சிஎல் ரைட் பண்ணீங்கன்னா ஒரு எக்ஸிக்யூஷன் ஆர்டர் லெஃப்ட் டு ரைட் ரன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலா பார்த்துருக்கோம். ஓகேங்களா? சோ இதுதான் பேசிக்கா நடக்குது. ரன்னபிள் பாஸ் த்ரோனா இப்போ நம்ம பில்ட்-இன் ரன்னபிள்ஸ்குள்ள போவோம். ஓகேங்களா? சோ இந்த பில்ட்-இன் ரன்னபிள்ஸ்குள்ள ஒரு 3 டைப்ஸ் இருக்குன்னு சொல்லி பாத்துறோம். சோ இந்த ஒவ்வொரு டைப்ஸும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? சோ இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி ஓவர் வியூவா சொல்லணும்னா, இந்த ரன்னபிள் பாஸ் த்ரோனா என்ன. சோ ஃபார் எக்ஸாம்பிள் ரன்னபிள் பாஸ் த்ரோனா என்ன. சோ ஃபர்ஸ்ட் ரன்னபிள் பாஸ் த்ரோனா என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஓகேங்களா? சோ ரன்னபிள் பாஸ் த்ரோ. ஓகேங்களா? சோ ரன்னபிள் பாஸ் த்ரோனா ஒண்ணுமே இல்லை கைஸ், நீங்க என்ன இன்புட் கொடுக்குறீங்களோ அதை அவுட்புட்டே கொடுத்துரும். சோ நீங்க இன்புட் என்ன கொடுக்குறீங்களோ அதுல பேர்ல இருக்கு பாருங்களேன், பாஸ். நீங்க அப்படியே இந்த பக்கம் கொடுத்தனா அந்த பக்கம் கொடுத்துருவேன். பாஸ் பண்றதுதான், என்ன இன்புட் கொடுக்குறோமோ அந்த அவுட்புட் அப்படியே கொடுக்கறதா இந்த ரன்னபிள் பாஸ் த்ரோ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சோ இது வந்து எங்க யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த நம்ம ஒரு ஜெனி அப்ளிகேஷன் பில்ட் பண்ணும்போது இந்த இன்புட்ல கொடுக்குறப்ப இந்த ரன்னபிள் பாஸ் த்ரோவை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? சோ என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதை அப்படியே பாஸ் பண்றோம். ஓகேங்களா? சோ இது நிறைய ஜெனி அப்ளிகேஷன்ஸ்ல நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு புரியும். நம்மளும் ஒரு இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம்ல, அப்போ உங்களுக்கு கண்டிப்பா காட்டுறேன். ஓகேங்களா? சோ செகண்ட் திங் என்னன்னா ரன்னபிள் லேம்டா. ஓகேங்களா? சோ செகண்ட் திங் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ரன்னபிள் லேம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்ட்-இன் ரன்னபிள் இருக்கு கைஸ்.
ஓகேங்களா. ஸோ இந்த ரன்னபிள் லேம்டானா என்ன? ஸோ ஆல்ரெடி இந்த லேம்டா ஃபங்க்ஷன் என்ன சொல்லி பார்த்துருப்பீங்களா? லேம்டான்றது பைத்தான்ல படிச்சவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இந்த லேம்டான்றது ஒரு ஃபங்க்ஷன். அதாவது இந்த ஃபங்க்ஷன் வந்து என்னன்னா ஒரு அனானிமஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரே லைன்ல இந்த கோடிங் எழுதிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. லேம்டா எக்ஸ் ஆர்குமெண்ட் இன்டூ எக்ஸ் பிளஸ் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நீங்க பைத்தான்ல படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி தான் நீங்க ஒரு ஜெனி அப்ளிகேஷன் பில்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஜெனி அப்ளிகேஷன் செயின் பில்ட் பண்றப்ப ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபங்க்ஷன் டெஃப் ஆட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ஒய் அப்படின்னு சொல்லி பேராமீட்டர் எடுத்துக்குது. இதை வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணுதுன்னா அதை ஆட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ நீங்க இந்த ஃபங்க்ஷனை இந்த செயின்ல யூஸ் பண்ணும் அப்படின்னா நீங்க இந்த ரன்னபிள் லேம்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணீங்கன்னா அதுவே ரன் ஆகுங்க. ஸோ அதாவது இது ஃபார் எக்ஸாம்பிள் இது எப்படி சொல்லலாம்னா ஒரு ஃபங்க்ஷன் ஐஆர் ஆர்டர் பைத்தான்ல படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஐஆர் ஆர்டர் ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷன் தட் கால்ஸ் அனதர் ஃபங்க்ஷன் ஆஸ் இன்புட். ஓகேங்களா. சோ அதே மாதிரிதான் இந்த ரன்னபிள் லேம்டா இந்த லேங் செயின்ல ரன்னபிள் லேம்டான்றது ஒரு செயின் பில்ட் பண்றீங்க. செயின் பில்ட் பண்றப்ப எனக்கு அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும் அப்படின்னு இருக்கும் போது இந்த ரன்னபிள் லேம்டான்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணீங்கன்னா மறக்காம ரன்னபிள் லேம்டா அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணீங்கன்னா அது கால் பண்ணிக்கும். அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும். ஸோ நமக்கு அந்த அவுட்புட்டை கெட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஓகே ஃபைன். ஸோ நம்ம ரெண்டு டைப்ஸ் பில்ட் இன் ரன்னபிள்ஸ் பார்த்தோம். ஒன்னு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ரன்னபிள் பாஸ்த்ரோ. செகண்ட் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ரன்னபிள் லேம்டா. ஓகேங்களா. ஸோ ரன்னபிள் பாஸ்த்ரோனா என்னன்னா இன்புட் அப்படியே கொடுத்து அவுட்புட் அதே தான் என்ன அப்படியே பாஸ் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா. அதுதான் இந்த ரன்னபிள் பாஸ்த்ரோன்றது. ஸோ செகண்ட் திங் நம்ம என்னன்னு பத்தி பார்த்தோம்னா ரன்னபிள் லேம்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ரன்னபிள் லேம்டான்றது ஒண்ணுமே இல்லை. ஏற்கனவே ஒரு ஃபங்க்ஷன் எழுதிச்சிருப்பேன். அந்த செயின்ல அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும். அந்த காட்டுவேன் ப்ராக்டிகலாவே காட்டுவேன். பயப்படாதுன்னா ஸோ ரன்னபிள் லேம்டான்றது ஏற்கனவே ஒரு ஃபங்க்ஷன் எழுதிருக்கேன். செயின்ல அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணும் அப்படின்னு இருக்கப்ப அந்த ரன்னபிள் லேம்டா அப்படின்னு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அதை கால் பண்ணி இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நான் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணேன்னா கண்டிப்பா எனக்கு அந்த ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும். ஓகேங்களா. ஸோ தேர்ட் திங் நம்ம ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கைஸ். ஏன் நான் இப்படி அழுத்தி சொல்றேன்னா நீங்க ஒரு எந்த ஒரு ஜெனி அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் இந்த ரன்னபிள் பேரலல் இல்லாம இருக்காது. அதாவது நீங்க ஒரு இண்டஸ்ட்ரி ஓரியன்டா போறீங்க. ஃபார் இண்டஸ்ட்ரி ஓரியன்டா ஒரு பெரிய ஜெனி அப்ளிகேஷன் பில்ட் பண்றீங்கன்னா கண்டிப்பா இந்த ரன்னபிள் பேரலல்ஸ்ன்றது கண்டிப்பா தேவைப்படுங்க. ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நார்மலா எக்ஸிகியூஷன் எப்படி இருக்கும். ஸோ செயின் 1 செயின் 2 அடுத்து செயின் 3 சாரி எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செயின் 1ஓட அவுட்புட் வந்ததுக்கு அப்புறம் தான் செயின் 2க்கு அது போயிட்டு அதோட அவுட்புட் வந்து அதோட அது இன்புட்டா எடுத்துக்கிட்டு செயின் 2 ப்ராசஸ் ஆகும். சோ அதாவது இது ஒரு செயின் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இன்னொரு செயின் ஆரம்பிக்குது. சோ இந்த மாதிரி எனக்கு வேணா இது ரொம்ப டைம் எடுக்குது அப்படின்றதுக்காக லான்ச்சிங் என்ன பண்ணிருக்காங்கன்னா ரன்னபிள் பேரல் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்க ஓஎஸ்ல மல்டி த்ரெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அங்க யூஸ் பண்ற அதே கான்செப்ட் தான். சேம் எக்ஸிகியூஷன் ஆட C1 C2 C3 இது மூணுமே அட் டைம்ல ரன் ஆகும். மூணுமே அட் டைம்ல ரன் ஆகும். C1 ரன் ஆகிற டைம்ல C2 ரன் ஆகும். C2 ரன் ஆகிற டைம்ல C3 ரன் ஆகும். மூணுமே ஒவ்வொரு டைம்ல. ஓகே கிஷோர் நீ சொல்றது புரியுது. சோ C1ஓட அவுட்புட் வந்து C2க்கு போனதுக்கு அப்புறம் தானே ரன் ஆகும் அப்படின்றது. சோ அட் டைம்ல ரன் ஆகும் போது ஈக்குவலா மல்டி த்ரெட்டிங்ன்ற கான்செப்ட் படி ஈஸியா அட் டைம்ல ரன் ஆகும். ரன்னபிள் பேரல்ன்றது மூணு செயின்ஸும் பேரலா ரன் ஆகுறது. இந்த பேர்ல இருக்கு பாருங்க பேரலல் அப்படின்னு சொல்லிட்டு. சோ மூணு செயினும் ஒரே டைம்ல அந்த மூணு எக்ஸிகியூஷனும் அட் டைம்ல ரன் ஆகுறதா இந்த ரன்னபிள் பேரலல் அப்படின்றது. ஓகேங்களா. சோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இப்போ நம்ம பிராக்டிகல் பார்ட்ல போவோம். நம்ம பிராக்டிகலா இம்ப்ளிமெண்ட் பார்க்க போறோம். அதாவது அந்த பில்டிங் ரன்னபிள்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த பில்டிங் ரன்னபிள்ஸ் ரன்னபிள் பேரல் ரன்னபிள் பாஸ்த்ரோ ரன்னபிள் லேம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பில்டிங் ரன்னபிள்ஸ் பார்த்தோம். அது குயிக்கா ஓவர்வியூவா சொன்னா இப்போ நான் பிராக்டிகலா இம்ப்ளிமெண்ட் பண்ணி நான் சொல்லுவேன். சோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. அன்டில் எண்ட் பண்ணி பாருங்க. ஓகேங்களா. சோ நான் இப்போ ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணிக்கிறேன். இது வந்து 8th ஃபைல். நம்ம லாங்குவேஜ் சீரிஸ்ல இது வந்து 8th ஃபைல். ஓகேங்களா. சோ இந்த ஃபைலோட லிங்க்ஸ் எல்லாம் எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எங்க இருக்கும் GitHub ரெபாசிட்டரி இருக்கும். அந்த GitHub ரெபாசிட்டரியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும். மறக்காம கொடுத்துறேன். நீங்க பிராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. சோ நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயே பின் பண்ணி வைக்கிறேங்க. இப்போ நிறைய பேர் கேட்குறீங்க லிங்க் எங்கன்ட்டு. மறக்காம நான் கொடுத்துட்றேன். ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயே பின் பண்ணி வச்சுக்கிறேன். சோ மறக்காம யூஸ் பண்ணிக்கோங்க. பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. இட்ஸ் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ பில்டின் ரன்னபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறேன். இது நம்ம என்ன ஃபைல்னா IPYNB அப்படின்னு ஜூபிட்டர் நோட் புக் ஃபைல்ல நான் வச்சிருக்கேன். ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம எந்த ஃபைலுக்கு முன்னாடி கர்னல் செலக்ட் பண்ணோம். கர்னல் செலக்ட் கர்னல் இந்த பட்டனை கொடுத்து AI அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு விர்ச்சுவல் என்விரான்மென்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அதுக்கு விர்ச்சுவல் என்விரான்மென்ட்ல நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேங்களா. ஸோ இப்போ அதாவது நான் இப்போ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ
இதெல்லாம் நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதாவது நம்ம ஓஎஸ்ல இம்போர்ட் பண்ணிக்கிறோம். லோட் டாட் என்வி, அதாவது டாட் என்வி ஃபைல்ல இருந்து நான் எடுக்க போறேன். அது லோட் டாட் என்வி அந்த ஃபங்க்ஷனை கால் பண்றேன். அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணதுக்கு அப்புறம் ஓஎஸ் டாட் கெட் என்வி அந்த க்ரோ கேபிக்கு கெட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் சாட் க்ரோக், அதாவது சாட் கம்ப்ளீஷன் மாடல் யூஸ் பண்றேன். அது எங்க இருக்குன்னா லாங்சன் குரூப் இருக்கு. அந்த லெவன் கால் பண்றேன் சாட் க்ரோக் ஆஃப் ஏபிஐக்கு. அந்த ஏபிஐக்கு கொடுக்குறேன். அந்த ஏபிஐக்கு அதாவது அந்த குரோக் ஏபிஐக்கு நான் டாட் என்வி ஃபைல் வச்சிருக்கல, அந்த ஏபிஐக்கு கால் பண்றேன். அதுக்கப்புறம் லாமா 3.3 அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாடல் வெசடல் மாடல், இது ஆகஸ்ட் மாசத்துக்கு மேல இருக்காது, டீகம்ப்ளீஸ் ஆயிரும். நீங்க ஆகஸ்ட் மாசத்துக்கு மேல யூஸ் பண்றீங்கன்னா குவென் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் இருக்கு. நீங்க கிட்டப்ல அப்லோட் பண்ணும்போது நான் அதையும் சேர்த்து அப்லோட் பண்றேன், மறக்காம யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ லாமா 3.3 70B வெர்சடைல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாடல் யூஸ் பண்றேன். ஸோ கிரியேட்டிவிட்டி பாராமீட்டர் நான் வந்து 0ன்னு வச்சிருக்கேன். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் ரன் பண்றேன். ஸோ யா டேக் சம் டைம். ஓகே. ஸோ இப்போ நம்ம இந்த இதுக்குள்ள போறோம், பில்ட் இன் ரன்னபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே ஃபைன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்னா ரன்னபிள்ஸ் பாஸ் த்ரூ அப்படின்னு சொல்லி பார்த்தோமா. ஸோ இந்த ரன்னபிள் பாஸ் த்ரூன்றது என்னது? ஸோ என்ன இன்புட் கொடுக்குறோமோ அந்த இன்புட்டை வித்தவுட் எனி மாடிஃபிகேஷன் இங்கேயே எழுதிறேன்னு பாருங்களேன். ஸோ உங்களுக்கு அப்லோட் பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு படிக்கும் போதே புரிஞ்சிடும். ஸோ ரன்னபிள் பாஸ் த்ரூனா ஒண்ணுமே இல்லை. ஸோ இட் டேக்ஸ் இன்புட், டேக்ஸ் ஏ இன்புட் சேம் இட். ஓகே. ஸோ இட் இஸ் யூஸ் ஃபார் டீபக்கிங் அண்ட் டெஸ்ட். ஓகேங்களா. ஸோ இது வந்து வித்தவுட் எனி மாடிஃபிகேஷன், அதுதான் ரொம்ப முக்கியம். வித்தவுட் எனி மாடிஃபிகேஷன். ஓகே. ஸோ எஸ், இப்போ உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வந்து எங்க இருக்குன்னா லாங்சன் கோருக்குள்ள இருக்கு. ஓகேங்களா. ஸோ லாங்சன் கோருக்குள்ள ரன்னபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள ரன்னபிள் பாஸ் த்ரூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபங்க்ஷனை கால் பண்றேன். அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டு நான் செயின்ஸ் ஒன்று கிரியேட் பண்றேன். செயின்ஸ் என்னன்னா ரன்னபிள் பாஸ் த்ரூ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இது ரன் பண்றேன், செயின் கிரியேட் ஆயிடுச்சு. அதாவது ஒரு செயின்ல என்ன இன்புட் கொடுக்கணும் அந்த இன்புட் எனக்கு பாஸ் பண்ணி கொடு, இதை நான் காட்டுறேன்ல. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகேங்களா. ஸோ இப்போ ஓகே, இது நானே எழுதியிருப்பேன். ஸோ இட்ஸ் ஓகே ஃபைன். ஸோ இதை நான் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றேன். நான் என்ன இன்புட் கொடுக்குறேன், அதாவது நான் என் பேர் இன்புட்டா கொடுக்குறேன், எந்த மாடிஃபிகேஷனும் பண்ணாத அப்படியே எனக்கு இன்புட்டா கொடுத்துரு. ஓகே, அவுட்புட்டா கொடுத்துரு. ஓகே ஃபைன். செயின் டாட் நம்ம எப்படி ஒரு செயினை கால் பண்ணுவோம், செயின் டாட் இன்வோக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கால் பண்ணுவோம். அந்த ஃபங்க்ஷனை அப்படியே கால் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ இதுதான் பேசிக்கா நடக்குது. ஓகே ஃபைன். ஸோ ரன்னபிள் பாஸ் த்ரூன்றது கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஏன் இது ரன் ஆக மாட்டேங்குது? ஓகே, ரெட்மி ரன் நீட் அகைன். ஓகே, கிஷோர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஓகே ஃபைன். ஸோ இப்போ ரன்னபிள் பாஸ் த்ரூன்றது உங்களுக்கு புரிஞ்சிச்சு. அதாவது ரன்னபிள் பாஸ் த்ரூனா ஒண்ணுமே இல்லை. ஸோ ரன்னபிள் பாஸ் த்ரூனா ரன்னபிள் பாஸ் த்ரூனா என்ன இன்புட் கொடுக்கறணும். ஸோ நான் இப்ப கிஷோர்னு சொல்லிட்டு ஒரு இன்புட் கொடுத்தேன்னா எனக்கு அவுட்புட் வந்து என்னன்னா அந்த கிஷோரே தான் வரும். ஓகேங்களா. ஸோ அதுதான் இந்த பேசிக்கா நடக்கிறது. ஸோ உங்களுக்கு ரன்னபிள் பாஸ் த்ரூன்றது கண்டிப்பா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ரன்னபிள் லேம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனை பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ ரன்னபிள் லேம்டா. ஓகே ஃபைன். ஸோ அதாவது ரன்னபிள்ஸ்குள்ள ஒரு லாங்சைன் ஃபங்க்ஷனா கால் பண்ணும், அதாவது ஃபங்க்ஷனா கால் பண்ணணும்னா அதான் இந்த ரன்னபிள் பாஸ் த்ரூ அப்படின்னு சொல்லிட்டு டெலிட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் இது. ஓகே, ரன்னபிள் லேம்டா இஸ் ரேப்பர், அதாவது ஒரு ரேப்பர் மாதிரி. ரன்னபிள் லேம்டான்றது ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள, அதாவது நீங்க பைத்தான்ல படிச்சிருப்பீங்கல்ல. ஸோ இந்த பைத்தானுக்குள்ள ஐஆரோட ஹச்ஓஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன், நானே பைத்தான்ல வீடியோ போட்டிருக்கேன் கைஸ், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ ஹச்ஓஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு கைஸ், அதாவது ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன் என்னன்னா ஒரு ஃபங்க்ஷன் அந்த இன்னொரு ஃபங்க்ஷனை கால் பண்ணும். இந்த ஃபங்க்ஷன் தட் கால்ஸ் another function as an input அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்றது தான் ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன். அதே மாதிரி தான் ரன்னபிள் லேம்டான்றது ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம ரேப்பரா எழுத போறது, நான் ஒரு ஃபங்க்ஷன் இப்ப எழுதுவேன், அந்த ஃபங்க்ஷனை கால் பண்றதா இந்த ரன்னபிள் லேம்டான்றது. ஓகேங்களா. சோ இப்போ உங்களுக்கு புரியும் பாருங்களேன், நான் இப்ப எழுதுறேன் பாருங்க. சோ இப்போ நம்ம என்னோட பேரு ஃபர்ஸ்ட் நான் என்ன கொடுத்தேன், என்னோட பேரு கிஷோர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரன்னபிள் பாஸ்வேர்டோட இன்புட்டா கொடுத்துறேன். ஓகேங்களா. சோ இப்போ நான் டெஃப் மை ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறேனே. சோ நோ நம்ம சேனல் நேம் என்னது, என்னோட பேர் கூட லைட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி சேர்ந்து இருந்திருக்கும்ல. சோ நான் அதே மாதிரி நேம் வச்சுக்கிறேன், சேனல் லாஸ்ட் நேம். ஓகே, சேனல் லாஸ்ட் நேம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ நேம், ஸோ இதெல்லாம் அப்புறமா எழுதிக்கிறேன். ஸோ நேமை இன்புட்டா வாங்கிக்கிறேன், எனக்கு ரிட்டர்ன் அவுட்புட் ஸ்ட்ரிங்கா வேணும். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் எஃப்ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணி எனக்கு வந்து என்னோட நேமு. ஓகேங்களா. ஸோ அதாவது நான் வந்து எப்பயுமே நான் எழுதுனா இப்பயும் இன்புட்டா வர்றது நேமு, அதுக்கப்புறம் எனக்கு வந்து லைட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி சேர்ந்து வந்துருக்கணும். ஓகேங்களா. ஸோ லைட்டிக்ஸ், அதாவது கிஷோர் லைட்டிக்ஸ், இது சேர்ந்துதான் நம்ம சேனல் பேர். ஓகேங்களா. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, இன்னும் லாட் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் கண்டிப்பா வந்துருக்கும். ஓகேங்களா. ஸோ டெஃப் சேனல் நேம் கொடுக்குறோம், அதை இன்புட்டா நான் வாங்கிக்கிறேன். இந்த ஃபங்க்ஷன் சிம்பிள் ஃபங்க்ஷன் தான், உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். ஸோ சிம்பிள் ஃபங்க்ஷன். ஸோ இதுதான் பேசிக்கா நடக்குது. நான் ஃபங்க்ஷனை ரன் பண்ணிட்டேன். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு செயின் கிரியேட் பண்ண போறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணணும்னா ஃப்ரம் லாங் செயின் கோர்
டாட் ரன்னபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லாங்சைன் கோர்ல இருந்து ரன்னபிள்ஸ் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அதாவது ரன்னபிள் லேம்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன். ஸோ இப்போ நான் செயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செயின் எழுதுறேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா என்னோட பாஸ்ட் ரோ, அதாவது மூணுத்தி கம்பைன் பண்ணி படிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ரன்னபிள் பாஸ்ட் ரோ, அதாவது நான் ஃபர்ஸ்ட் இன்புட் கொடுத்தா அந்த இன்புட் அப்படியே ஸ்ட்ரெயிட்டா அந்த செயின் பாஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ ரன்னபிள் பாஸ்ட் ரோ. ஸோ ஓகே ஃபைன். ஸோ பாஸ்ட் ரோ. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் நம்ம செயின் கிரியேட் பண்ணோம்னா பைப் சிம்பிள் யூஸ் பண்ணுவோமா? சாரி, பைப் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம்னா அதுக்கப்புறம் ரன்னபிள் லேம்டா ஆஃப் சேனல் லாஸ்ட் நேம், அதாவது ரன்னபிள் லேம்டான்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். இந்த சேனல் லாஸ்ட் நேம்குள்ள அதை கால் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இது ஒரு செயின். ஸோ இந்த செயினை இப்போ நான் இன்வோக் பண்ணி பார்க்கறேன்னு வச்சுக்கோங்களேன். செயின் டாட் இன்வோக் ஆஃப் கிஷோர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம சேனல் பேர் வந்துச்சுன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கணும். ஓகே, வந்துருச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காம உங்க பொண்ணான கையால. ஓகேங்களா? ஸோ இதுதான் கைஸ் ரன்னபிள் லேம்டான்றது ஒண்ணுமே இல்லை. நீங்க ஒரு ஃபங்க்ஷன் நீங்க ஏற்கனவே எழுதி வச்சிருக்கீங்க, செயின்ல அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும் அப்படின்னா இந்த ரன்னபிள் லேம்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபங்க்ஷன்னா நீங்க இப்போ பாக்குறதுக்கு என்னடா ஈஸியா என்னடா சேனல் நேம் எழுதி போறானே அப்படின்னு சொல்லி இருக்கலாம். ஸோ நீங்க ஒரு ஜெனி அப்ளிகேஷன் எழுத போறீங்க. ஸோ ஒரு நீங்க ஒரு இண்டஸ்ட்ரியில வேலை செய்றீங்க, அப்போ ஒரு பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் கண்டிப்பா வேலை செய்வீங்க. ஸோ அப்போ நீங்க கண்டிப்பா இந்த ரன்னபிள் பாஸ்வேர்ட் இதெல்லாம் நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம்னு நினைக்காதீங்க. கண்டிப்பா எல்லா இடத்துலயும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்? ரன்னபிள் பேரலல். ஓகேங்களா? ஸோ ரன்னபிள் பேரலல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனை பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இதுவும் அதே மாதிரி தான் எக்ஸிக்யூட்டர் பேரலபிளா ரன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது வந்து எங்க இருக்கு? லாங்சைன். அதே மாதிரி தான் லாங்சைன் கோர்க்குள்ள ரன்னபிள்ஸ்குள்ள இம்போர்ட் ரன்னபிள் பேரலல் அப்படின்னு சொல்லிட்டு நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி தான். ஸோ இப்போ நான் செயின்ஸ் எழுதுறேன். ஸோ நான் செயின்ஸ் நான் ஏற்கனவே காப்பி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ எழுதி வச்சிருக்கேன் செயின்ஸ்லாம். ஸோ நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஏன் நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றேன்னா இட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம். ஸோ அதுக்காக உங்க டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான். ஸோ நான் இது இந்த இம்போர்ட்டை எடுத்துறேன். ஸோ இப்ப பாருங்க, ரன்னபிள் பேரல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இந்த கேர்லி பிரேசஸ் இதை பத்தி நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கேர்லி பிரேசஸ் பத்தி நான் தெளிவா சொல்லுவேன். ஓகேங்களா? இந்த கேர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஆபரேஷன் ஏ அப்படின்னு சொல்லிட்டு ரன்னபிள் பாஸ்ட் அப்படியே விட்டுறேன். ஆபரேஷன் பி, அதாவது ரெண்டு ஆபரேஷன் எனக்கு அப்போ ஒட்ட டைம்ல நடக்கணும். ஓகேங்களா? ஸோ ஆபரேஷன் பி ரன்னபிள் லேம்டா, அதாவது ரன்னபிள் பேரலுக்குள்ள ரெண்டு செயின்ஸ் எழுதி, அதாவது ரெண்டு எக்ஸிகியூஷன் எழுதுறேன். ஓகேங்களா? ஆபரேஷன் ஏ ஆபரேஷன் பின்றது. ஆபரேஷன் ஏ வந்து என்ன பண்ண போகுதுன்னா ரன்னபிள் பாஸ், என்ன இன்புட் கொடுக்கணும் அப்படியே பாஸ் பண்ணி கொடுத்துரு. ஆபரேஷன் பி அப்படின்னு என்னன்னா ரன்னபிள் லேம்டா, அதாவது சேனல் ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? சேனல் லாஸ்ட் நேம் ஃபங்க்ஷன் கால் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ரன் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ரன் ஆயிடுச்சா? ஸோ இப்போ நான் ஃபங்க்ஷனை கால் பண்றேன். செயின் டாட் இன்வோக் ஆஃப் கிஷோர் அப்படின்னு சொல்லி கால் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். அட் டைம்ல ரன் ஆகுது பாருங்க. ஸோ ஆபரேஷன் ஏ அப்படியே என்ன இன்புட் கொடுத்தனோ அதே தான் கிஷோர். ஆபரேஷன் பி எனக்கு கிஷோர் ரெட்டிக்ஸ். ஓகேங்களா? ஸோ இதே தான் கைஸ் பேசிக்கா நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதை அப்படியே பாஸ் பண்றது ஃபர்ஸ்ட் ரோ. ஸோ நம்ம சேனல் லேம் ரேப்பர் ஃபங்க்ஷன் எழுதணும்னா அது அட் டைம்ல ஆபரேஷன் ஏவும் நடக்குது, ஆபரேஷன் பி நடக்குது. இது ரெண்டு சேர்ந்து தான் ரன்னபிள் பேரலல். ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம எல்லாம் சேர்த்து ஒன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்ப்போமா? ஓகே ஃபைன். ஸோ எஸ், இப்போ நம்ம சேர்த்து இதெல்லாம் நம்ம எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பார்ப்போம். நம்ம படிச்ச எல்லாத்தையும் நம்ம என்ன படிச்சோம்? ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட் எல்லாம் படிச்சுப்போமா? ஸோ அதெல்லாம் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவோம். அவுட் ப்ராசஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதெல்லாம் டேரக்டா இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம எந்த எல்லா வீடியோலையும் பார்க்குற எக்ஸாம்பிள் தான் ஃபுட்பால் பிளேயர். ஃபுட்பால் மேட்ச் போய் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த நீங்க பாக்குறப்ப இந்த வீடியோ ஃபுட்பால் மேட்ச் நடந்துட்டு இருக்குமா தெரியாது, முடிஞ்சிருக்கும். ஸோ ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட் அதை நான் என்ன பண்ணிருக்கேன்னா சாட் ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட் ஆஃப், அது ஒரு ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட், அது டைனமிக்கா இன்புட் பாஸ் பண்ண போறோம். அதுக்காக தான் டெல் மீ a curious fact about ஃபுட்பால் பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் எழுதி வச்சிருக்கேன். ஸோ அவுட்புட் பாசர் அப்படின்னு சொல்லிட்டு அவுட் பர்சன் இருக்கு, எனக்கு ஸ்ட்ரிங் அவுட்புட் பாசர் நம்ம அவுட்புட்டிங் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ பத்தி இந்த ஸ்ட்ரிங் அவுட்புட் பாசர் ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட்ஸ் பத்தி நான் டீட்டெயிலாக போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு புரியல ப்ரீவியஸ் வெப்சைட்ஸ்னா போய் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ அதே மாதிரிதான் ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்றேன், எழுதி வச்சிருக்கேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்னன்னா ரஷ்யன்ல நீங்க ஒரு ரஷ்யன்ல லாஸ்ட் நேம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓச் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் நேம் சேர்ந்து வரும் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தாங்க. ஸோ எஸ் அப்படி ஒரு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். ஸோ நார்மலா தான் எழுதியிருக்கேன். ஸோ அதே தான் பர்சன் நேம் என்ன நேம் கொடுக்குறனோ அது வந்து டிக்ஷனரியா கொடுக்க போறேன். ஸோ டிக்ஷனரியா கொடுத்துட்டு அந்த பர்சன் நேம் வந்து எடுக்கும் போது அவுச் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேம் நம்ம கிஷோர் பண்ண மாதிரி கிஷோர் ரெடிக்ஸ் தேடுதுல அதே மாதிரி தான் ஏதோ ஒரு நேம் கொடுத்தேன்னா கிஷோர் அப்படின்னு கொடுத்தேன்னா அவுச் அப்படின்னு சொல்லி சேர்ந்துருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுதான் பேசிக்கா நடக்குது. ஸோ இப்போ நம்ம பெரிய ஃபங்க்ஷனை எழுதுவோம். ஓகே
ஓகே ஃபைன். ஸோ செயின் இஸ் ஈக்குவல் டு ரன்னபிள் பேரலல் ஆஃப் ஆப்ரேஷன் ஏ அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஆப்ரேஷன் ஏல வந்து என்னது ரன்னபிள் பாஸ் த்ரூ, அதாவது என்ன இன்புட் கொடுக்குறோன்னா அதை அப்படியே பாஸ் பண்ணணும். ஸோ இப்போ ஃபுட்பால் பிளேயர் ரன்னபிள் லேம்டா ஆஃப் ரஷ்யன் லாஸ்ட் நேம் ஃப்ரம் டிக்ஷனரி, அதாவது இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறேன். ஆப்ரேஷன் சி வந்து என்னது ரன்னபிள் பாஸ் த்ரூ, என்ன இன்புட் கொடுக்குறோம் அதை அப்படியே பாஸ் பண்றது. ஸோ இது இந்த செயின் ரன்னதுக்கு அப்புறம் ப்ராம்ப்ட்டுக்கு போகும், ப்ராம்ப்ட்ல இருந்து ரன் எல்எல்எம்குள்ள போகும், எல்எல்எம்ல இருந்து அவுட் ப்ராசர்க்குள்ள போகும். ஓகேங்களா? ஸோ இந்த செயினை ரன் பண்ணிக்கலாம். ஸோ என்ன எரரு, ப்ராம்ப்ட் கரெக்டாக தானே இருக்கு. அவுட்புட் பார்சர் ப்ராம்ப்ட் இஸ் நாட் டிஃபைன்டா, எப்படி ப்ரோ? ஓ, இது நான் நம்ம ரன் பண்ணவே இல்லை. ஓகே ஃபைன். யா, ரன் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ஓகே ஃபைன். இப்போ நம்ம ரன்னபிள் பாஸ் த்ரூன்றது அட் டைம்ல பாஸ் பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்ப்போமா? செயின் டாட் இன்வோக் ஆஃப் செயின் டாட் இன்வோக் ஆஃப், இதுக்குள்ள ஒரு கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்றேன், அதுக்குள்ள நேம் அப்படின்னு சொல்லி டிக்ஷனரியை பாஸ் பண்றேன். ஸோ கிஷோர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ நீங்க கீ வேல்யூஸ் லாட் ஆஃப் பேர்ஸும் கொடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ பாருங்க நேம் ஒன்னு சொல்லி கொடுத்துட்டு நேம் 2 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன், கிஷோர் 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி லாட் ஆஃப் வேல்யூஸ் பாஸ் பண்ணாலும் அது நம்ம நேம்ன்ற கீவேர்டு மட்டும் தான் எடுக்க போகுது. ஓகேங்களா? ஸோ கிஷோர் குமார் அப்படின்னு சொல்லி, கிஷோர் குமார் அஸ் லெஜெண்டரி இந்தியன் சிங்கர். ஓகே, கிஷோர்னு யாராவது ஒருத்தங்க இருக்காங்க போல, லெஜெண்டரி சிங்கர், எனக்கு தெரியல. டீன் குட் நாட் பே இன் ஆன் டைம். ஓகேங்களா? ஸோ நான் ஃபுட்பால் பிளேயர் தானே கொடுக்கணும். ஸோ இப்போ நான் நேம் வந்து ரொனால்டோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ ஐ குடன்ட் ஃபைண்ட் எனி ரொனால்டோ இமேஜ். ஓகே, ஜார்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு, ஆப்ரகாம், சாரி ஆப்ரகாம், ஆப்ராம். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இது இஸ் அ கியூரியட் ஃபேக்ட் ஆஃப் ரோமன் ஆரஞ்ச். யா, ஸோ இவர் ரஷ்யன், அந்த இதுதான் கொடுத்துருக்கேன், வேற ஒன்றுமே இல்லை. ஃபைன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா எல்லா இதுவுமே யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ அதுதான் இவ்வளோ இது எக்ஸாம்பிள். அவுட் ப்ராசஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணியிருக்கோம், செயின் டாட் டெம்ப்ளேட் ஃப்ரம் டெம்ப்ளேட்ஸ், அதாவது கியூரியஸ் ஃபேக்ட் எல்லாமே யூஸ் பண்ணி ரன்னபிள் பேரலல் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஆப்ரேஷன் ஏ, அதாவது ரன்னபிள் பாஸ் த்ரோ, ஃபுட்பால் பிளேயர் எல்லாமே ஒரே டைம்ல ரன்னபிள் பாஸ் த்ரோ, அது பாஸ் ஆயிடும். அடுத்து ரன்னபிள் லேம்டான்னு வரும், அது ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணும். தேர்ட் வந்து ஆப்ரேஷன் சி, மூணுமே ஒரே டைம்ல நடக்கும். அதுதான் பேசிக்கா நடக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை வச்சு நம்ம ஒரு ரேக் அப்ளிகேஷன் இது பண்ணி பார்க்கலாமா? ஓகேங்களா? ஸோ ரேக் அப்ளிகேஷன் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி இதுக்குள்ள போறேன். ஓகே, ரேக் அப்ளிகேஷன் லான்ச்சிங் ஓப்பன். ஓகே, நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணவே இல்லை, ஏன் வந்துச்சு? ஓகே, இங்க இருந்து எல்எல்எம், சாரி இங்க காப்பி பண்ணிருக்க கூடாது. ஓகே ஃபைன். ஸோ இப்போ ரன் பண்ணுவோம். ரன் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஒரு ரேக் அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணி பார்க்க போறாங்க. அதாவது என்னன்னா, இது நான் ரேக்னு சொல்லி டீட்டெயிலாக போட்டிருப்பேன். ஸோ இப்போ நம்ம இந்த எல்சி எல்லாம் பிடிச்சோம்ல, அதை வச்சு நம்ம ஒரு ரேக் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ண போறோம். ஸோ ஃபயர்ஸ்ன்னு சொல்லிட்டு, அதாவது லோக்கல் வெக்டார் ஸ்டோர் தான் அது. கம்யூனிட்டி வெக்டார் ஸ்டோர்ஸ் இம்போர்ட் அண்ட் ஜஸ்ட் இம்போர்ட்டிங் ஃபயர்ஸ், அதாவது நான் எம்பர்டிங்ஸா கன்வெர்ட் பண்ணும், அதாவது டெக்ஸ்ட்டை வந்து நம்பர்ஸா கன்வெர்ட் பண்ணும். அதுக்காக எம்பர்டிங்ஸ் நான் ஸ்ட்ரிங்கை வந்து அவுட்புட் வந்து எனக்கு ஸ்ட்ரிங்கா வந்து போகணும், அது ஸ்ட்ரிங் அவுட்புட் பாசர். நான் டெம்ப்ளேட்டை டைனமிக்கா பாஸ் பண்ணுவேன், அதாவது சாட் ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட். ரன்னபிள் நம்ம இப்போ படிச்சது ரன்னபிள் பாஸ் தரோம், ரன்னபிள் பேரல் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் பண்றேன். ஸோ இப்போ நம்ம சாட் ப்ரோக் மாடல் யூஸ் பண்றோம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தேவையில்லை, நான் ஏற்கனவே இம்போர்ட் பண்ணிட்டேன். ஸோ எம்படிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துறேன், ஏன்னா இது ஃப்ரீ எம்படிங் மாடல் அகைன் பேஸ்ல இருக்கு. சென்டென்ஸ் ஆல் மினி எல்எம் L6V2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் யூஸ் பண்ணி நான் எம்படிங்ஸா கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஸோ இதை ஸ்டோர் பண்ணிடுச்சு. இப்போதைக்கு நான் எந்த டாக்குமெண்ட்டையும் நான் லோட் பண்ணல, நான் கொடுத்துருக்க கிஷோரெடிக்ஸ் மட்டும். கிஷோரெடிக்ஸ் ஃபோக்கஸ் ஆன் ப்ரொவைடிங் கண்டென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் AIML DL CAV அப்படின்னு சொல்லிட்டு போட்டு, கிஷோருக்கு ப்ரொவைடிங் த கண்டென்ட் ஃப்ரீ ஆல் ஃபார் ஃப்ரீ இன் யூடியூப் அப்படின்னு சொல்லி போட்டு வச்சிருக்கேன். ஸோ இது எம்படிக்ஸா கன்வெர்ட் பண்ண போறேன், அதை ரிட்ரைவர் மூலியமா ரிட்ரைவ் பண்றேன். ஸோ இப்போ டெம்ப்ளேட், அதாவது ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட் ரெடி பண்றேன். ஆன்சர் கொஸ்டின் பேஸ் ஆன் கண்டெக்ஸ்ட், அதாவது ஃபர்ஸ்ட் ரிட்ரைவர் கொடுக்குற கண்டெக்ஸ்ட் இது எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன கொஸ்டினை பாஸ் பண்ணும். ஸோ அதான் ரேக். ஸோ ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட், அந்த ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட் இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். ரிட்ரைவர் செயின்ல இப்போ ரன்னபிள் பாஸ் த்ரோ ஃபர்ஸ்ட் பாருங்க, ரெண்டுமே அட் டைம்ல ரன் ஆகும். ஸோ கண்டெக்ஸ்டும் ஒரே டைம்ல, கொஸ்டினும் ஒரே டைம்ல. கண்டெக்ஸ்ட் வந்து ரிட்ரைவர்ல இருந்து கண்டெக்ஸ்ட் எடுத்துக்கும், கொஸ்டின் வந்து அட் டைம்ல பாஸ் பண்ணிடும். அதாவது இந்த கொஸ்டின் வந்து பாஸ் பண்ணி கொடுக்கணும் அந்த இது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் ப்ராம்ப்ட் LLM ஸ்ட்ரிங் அவுட் பாசர் எப்படி நார்மலா பண்றதுதான். ஸோ இதெல்லாம் பேசிக் கைஸ், இதெல்லாம் எல்லா இடத்துலயும் இதே தான் வரும். ஸோ நம்ம மாற போறது செயின் மட்டும் தான். ஸோ இப்போ கிஷோரெடிக்ஸ் பிளாட்ஃபார்ம் தட் ஃபோக்கஸ் ஆன் ப்ரொவைடிங் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிக்கிறோம், ஸ்பெசிஃபிக்லி இன் தமிழ் லாங்குவேஜ், அண்ட் மேக்ஸ் த கண்டென்ட் அவைலபிள் ஃப்ரீ ஆன் யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே கொடுத்துருச்சு.
ஓகேங்களா. சோ இதுதான் இந்த ரன்னபிள் பாஸ் த்ரோன்றது ஒண்ணுமே இல்ல. அட் அ டைம்ல ரன்னபிள் ஒரு ஒரு எக்ஸிகியூஷனும் ஒவ்வொரு டைம்ல ரன் ஆகாம ஒட்ட டைம்ல ரன் ஆகிறதா இந்த ரன்னபிள் பாஸ் த்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபங்க்ஷன். ஓகேங்களா. சோ இப்போ உங்களுக்கு தெரியும். இப்போ நான் இங்கே சொன்ன ரன்னபிள் பாஸ் த்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்தோம். ஸோ அந்த பாஸ் த்ரோக்குள்ள இந்த ஐட்டம் கெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் சொல்லியிருந்தேன். அது ஒன்றும் சொல்லவே இல்லையே கிஷோர் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எஸ், அதுக்காக தான் இப்போ வந்திருக்கேன். ஸோ இந்த ரன்னபிள் பாஸ் த்ரோ, ரன்னபிள் பேரலல் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து நம்ம டிஃப்ரெண்டா எழுதலாம் கைஸ். ரன்னபிள் பேரலல் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா டிஃப்ரெண்டா எழுதலாம். ஃபர்ஸ்ட் டைப் வந்து எப்படி எழுதலாம்னா ரன்னபிள் பேரலல். ஸோ சாரி, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தான், கண்டுக்காதீங்க. ஸோ ரன்னபிள் பேரலல் அப்படின்னு சொல்லி போட்டு அதுக்கப்புறம் இப்ப நம்ம என்ன பண்றோம், அதே மாதிரி தான் கண்டெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஓகேங்களா. சோ கண்டெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ரிட்ரைவர் அப்படி இந்த மாதிரி கூட எழுதிக்கலாம். ஓகேங்களா. இது ஒரு டைப், நம்ம இப்ப பண்ணிட்டு இருக்க டைப். செகண்ட் டைப் வந்து எப்படி எழுதலாம்னா ரன்னபிள் பேரலல் ஆஃப், இப்ப இந்த பிராக்கெட் ஓபன் பண்ணி டெக்ஸ்டாவே கொடுத்துக்கலாம், ஸ்ட்ரிங்காவே கொடுத்துக்கலாம். கண்டெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ரிட்ரைவர் அப்படியே கொடுத்துக்கலாம். சோ இது ஒரு டைப், இந்த மாதிரி எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லி காட்டுறேன். சோ தேர்ட் டைப் தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நம்ம மோஸ்ட் ஆஃப் த எல்எல்எம் அப்ளிகேஷன்ஸ்ல இதான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. சோ அதுக்காக தான் இது. சோ ரன்னபிள் பேரலல். சோ இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா இந்த கேர்லி பிரேசஸ் எல்லாம் இருக்குல்ல, இந்த கேர்லி பிரேசஸ் இந்த ரன்னபிள் பேரல எழுத தேவையில்ல அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த லாங்குவேஜ் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி ஃபங்க்ஷன் எழுதி பார்க்கவே தேவையில்ல, நீங்க இப்படி கேர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணீங்கனாலே நான் அது பேரலா எடுத்துக்குவேன். செயின்குள்ள ஒரு கேர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணீங்கன்னா நான் அதை வந்து ரன்னபிள் பேரலா எடுத்துக்குவேன் அப்படின்றதுதான் மெயின் திங். ஓகேங்களா. சோ இதை நம்ம எப்படி இப்ப பார்க்கலாமா எப்படின்ட்டு. சோ இததான் ஃப்ரம் ஆப்ரேட்டர். இது வந்து ஐட்டம் கெட்டர் எதுக்குன்னா எடுத்து கொடுக்கணும், அதுக்காக தான். ஓகேங்களா. சோ பேசிக்கா அந்த ஐட்டம் கெட்டர் வச்சு நம்ம எழுதலாம். சோ பேசிக்கா தான் பண்ண போறோம். ஃப்ரம் ஆப்ரேட்டர் இம்போர்ட் ஐட்டம் கெட்டர் ஃப்ரம் லாங்குவேஜ் கம்யூனிட்டி ஃபயர்ஸ் தான், அதே அகிங் ஃபேஸ் தான், குரோக் அதே தான், சேம் திங். சோ அதே கண்டெக்ட் தான், அதே இதுதான். இங்க பாருங்க, நான் இங்க ரன்னபிள் பாஸ் த்ரோன்னு எழுதல, செயின்குள்ள இந்த கர்லி பிரேசஸ் சிம்பிள் யூஸ் பண்ணனா அது ரன்னபிள் பாஸ் த்ரோ, சாரி ரன்னபிள் பேரலல். அது மூணுமே ஒரே டைம்ல ரன் ஆகும். ஓகேங்களா. சோ கண்டெக்ட் வந்து அட் டைம்ல ரன் ஆகி ரிட்ரைவர்ல இருந்து எடுக்கும். ஓகேங்களா. ஐட்டம் கெட்டர் ஆஃப் கொஸ்டின், அந்த கொஸ்டின் வந்து எடுத்து கொடுக்கும். லாங்குவேஜ் என்ன கொடுக்குறோம்னா அந்த லாங்குவேஜ். ஓகேங்களா. இதுதான் பேசிக்கா நடக்குது. சோ இப்போ பாத்தீங்கன்னா தமிழ் லாங்குவேஜ்ல நான் கொஸ்டின்ல சேஞ்சா கிண்டா பாண்டிஸ் கிஷோர் லிட்டிக்ஸ், அடுத்த லாங்குவேஜ் வந்து தமிழ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். சோ இப்போ இது ரன் ஆகும். ரன் ஆனதுக்கு அப்புறம் ஐட்டம் கெட்டர் ஆஃப் ரிட்ரைவர், ஃபர்ஸ்ட் ரிட்ரைவர் ரன் ஆகும், அட் டைம்ல ரன் ஆகும். சோ ஐட்டம் கெட்டர் ஆஃப் கொஸ்டின் எடுத்து வந்து கொடுத்துட்டு கொஸ்டின் அப்படியே பாஸ் பண்ணி ரிட்ரைவர்க்குள்ள ரன் ஆகும். ரிட்ரைவர்ல இருந்து கண்டெக்ட் எடுத்து கொடுக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் திங் அதே கொஸ்டின் ரன் ஆகும். அதுக்கப்புறம் என்ன லாங்குவேஜ் முடியும், ப்ராம்ப்ட் எடுத்து கொடுக்கும், எல்எல்எம் போகும், ஸ்ட்ரிங் அவுட் பர்சன் நமக்கு அவுட்புட் வரும். ஓகேங்களா. சோ இதுதான் பேசிக்கா நடக்கிறது கேஸ். கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இன்னும் நம்ம அடுத்த வீடியோல நம்ம என்ன படி பார்க்க போறோம்னா, இந்த அப்கமிங் செஷன்ஸ் நம்ம இதை பத்தி பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் இன் எல்சிஎல் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று பார்ப்போம். ஓகேங்களா. சோ அடுத்த வீடியோ அப்கமிங் வீடியோஸ் எஜெண்டா. ஓகேங்களா. சோ பில்டின் ஃபங்க்ஷன்ஸ்ல என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதுக்குள்ள நம்ம டாட் பைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனை பார்ப்போம். ஓகேங்களா. சோ அதுக்கப்புறம் கம்பைன்ட் எல்சிஎல் எல்லாமே கம்பைன் பண்ணி நம்ம எழுதி பார்ப்போம். ஓகேங்களா. சோ கம்பைன் எல்சிஎல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு செயின் இன்னொரு செயினை கால் பண்ணும். சோ இதெல்லாம் அடுத்த வீடியோல பார்ப்போம். சோ தேர்ட் வந்து அட்வான்ஸ்ட் நம்ம ரேக்கா இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்க போறோம். அட்வான்ஸ்ட் ரேக், அதாவது ஒரு லிங்க் வச்சு அந்த லிங்க் உள்ள இருக்க எல்லா கண்டென்ட் நம்ம இனிமே இந்த டாக்குமெண்ட்டை லோட் பண்ண போறது இல்ல, நம்ம லோக்கல்ல இருக்க எந்த டாக்குமெண்ட்டையும் லோட் பண்றதுல இன்டர்நெட்ல அவைலபிளா இருக்க ஒரு பிளாகை எடுத்து அந்த பிளாக்ல நம்ம இருக்க எல்லா கண்டென்ட்டையும் படிச்சு ஒரு எம்பெடிங்ஸை ஸ்டோர் பண்ணி அதை நம்ம வச்சு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கறோம் யூசிங் எல்சிஎல் தான். ஓகேங்களா. ஸோ அட்வான்ஸ்ட் ரேக். ஸோ இதுதான் பேசிக்கா அடுத்த வீடியோல இருக்க போகுது. ஸோ அண்டில் அண்ட் தென் திஸ் இஸ் கிஷோர் சைனிங் ஃப்ரம் தி கிஷோர் லிட்டிக்ஸ் சேனல். பை பை.